ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தைப்பூசமாக. ஸோ தைப்பூசத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு தைப்பூசனாலே வந்துட்டு 48 நாள் 12 நாள் 6 நாள் கணக்குப்படிலாம் விரதம் இருந்து கோயிலுக்கு வந்துட்டு பால் குடம் அப்புறம் காவடிலாம் எடுத்துகிட்டு முருகன் கோயிலுக்கு போவாங்க. அது மாதிரிலாம் எங்கள் வீட்டில் என்றைக்குமே யாருமே பண்ணதில்லைங்க. எனக்கும் வந்துட்டு ஆசையாக இருக்கும், நம்மளும் வந்துட்டு பால் குடம் எடுக்கணும், காவடிலாம் எடுத்துகிட்டு போகணும், விரதம் எடுக்கணும் அப்படின்லாம். எங்கள் வீட்டில் ஒரு வாரம் கூட, ஒரு வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் இல்லைனாலும் சாப்பாடே இறங்காது மாமாவுக்கெல்லாம். ஸோ அதனால விரதங்கிறது அப்பத்துலேருந்து யாரும் எடுத்ததில்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி வேற இப்போ வச்சுருக்கானா, அதனால வந்துட்டு எதையும் என்னாலையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால ஸோ இந்த வருஷம் எந்த இதுவும் பண்ணலை. ஸோ இன்றைக்கான தைப்பூசத்துக்கு நாங்கள் இன்றைக்கி மட்டும் எல்லா வருஷமும் இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு மட்டும் நாங்கள் நான்வெஜ்லாம் எதுவும் எடுக்காமல் சுத்தபத்தமாக இருந்து அந்த அன்னைக்கு மட்டும் நல்ல தைப்பூசத்துக்கு என்னெல்லாம் செய்வோம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நாள் அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு அன்னதானம், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கோ ஒரு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது வழக்கம். ஸோ அதெல்லாம் தான் இந்த விலாகில் ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். காலையிலே வந்துட்டு மசாலா டீ போட போகிறேன். இது 2 பேருக்கு தான் போட போகிறேன், அதனால் இந்த அளவு தான் எடுத்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு இடிச்சுப்போம். அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி நசுக்கி அது கூடவே போட்டுக்கிறோம். அப்புறம் டீத்தூள், நம்ம மசாலா டீ போடுறதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைக்கணும். இதெல்லாம் போட்டோன்னா மசாலா டீ நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணால் ஒயிட் சீனி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கூடவே கலந்துக்கலாம். நான் வந்துட்டு எப்பவுமே சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன்னா, அதனால் சர்க்கரையை வந்து இதெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் தான் போட்டுப்பேன். காலையிலே வந்துட்டு பால் வந்து காய்ச்சினாங்க அத்தை. ஸோ அந்த பால் இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா பால் காய்ச்சும் போதே தண்ணி விட்டுருப்பாங்களா, அதனால வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் அதில். இந்த டீ வந்துட்டு வினோ அடிக்கடி போட்டு கேட்பான். நான் வந்துட்டு நான் போடவே மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காதுடா, அதனால போட மாட்டேன்னு சொல்லுவேன். வினோ ஒரு நாள் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இதை குடிக்கும்போது நமக்கும் வந்துட்டு மைண்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த அன்னைக்கு வந்துட்டு எனர்ஜியாக கொஞ்சம் நேரம் வந்துட்டு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து வந்துட்டு இதை போட்டு குடிக்கணும். யார் எது குடித்தாலும் சரி, நான் இதை தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையாங்கிறத. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எழுந்திரிக்க பார்க்குறான். யார்? சின்னவன். திவ்யா? நிவியா? நிவி. சவுண்டை பற்றியா? ப்ரெட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. மெடிக்கலில் தான் வாங்கினேன், அதனால தான் ஹார்டாக இருக்குது. ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பேக்கரியில் தான் வாங்கணும். தெரியல எங்கே வாங்கணும், இல்லடி தெரியலடி, அதனால் வாங்கிட்டேன்டின்னுக்கிறேன். நான் பேக்கரியில் தான் வாங்கணும். அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னைக்கு நிறைய வேலை கிடக்கு, நீ தான் தம்பி வச்சுக்கணும். தம்பியை நான் வச்சுக்கணுமா? ஆமாம். அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறது நானும் அப்பயும் பார்த்துக்குறோம். அது என்னன்னு தெரியல, இந்த மசாலா டீ குடிக்கும்போது அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. தலைவலிக்காது எனக்கு. தலைவலி எனக்கு வராது. அதே நம்ம வெளில போனோம்னு வச்சுக்கேன், தலைவலி வரும். வெளியில் எனக்கு இந்த மாதிரி டீ குடிச்சிருக்கானா அதுதான் செட் ஆகலை. நானே போட்டு குடிக்கிறது தான் எனக்கு செட் ஆகுது. அது ஆமாண்டி, அது என்னென்னு தெரியலடி, நம்ம வீட்டில் போகிறது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. வேறு எங்கே குடித்தாலுமே அந்த ஒரு ஃப்ரீ மைண்ட் வர மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுறாங்க, அதான் பிரச்சனையே. ஒன்று இனிப்பு போட மாட்டுறாங்க, இல்லை ஓவர் இனிப்பு போட்டுறாங்க.
ஏன் தங்கம் அம்மா எங்க போயிட்டுன்னு பார்த்துட்டு இருந்தியா? அம்மா எங்கே போனா இங்கே வா இங்கே வா இங்கே வா. பெரிய தங்க அங்க தூங்குது, சின்ன தங்க இங்க முழிச்சிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். தங்கம் என்ன பண்றீங்க? ஐயா சீது புடவையில் இன்னைக்கு குண்டா தெரியுற, கமாண்டில் வரும்போது குண்டாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சுடியில் பார்க்கும்போது அக்கா என்னக்கா இவ்வளோ ஒல்லியா இருக்கீங்கன்னு கேட்பீங்க, புடவையில் அக்கா நீங்க குண்டாயிட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அம்மாவே சொல்லுவாங்க. அது மேஜிக். புடவை கட்டினா குண்டா தெரியவா பூதம் மாதிரி, சுடிதார் போட்டானா ஒல்லியா. இல்லை, நான் ரீசெண்டாக வந்துட்டு உண்மையை சொல்கிறதுன்னா, தம்பி வந்து வயிற்றுல இருக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நான் குண்டாயிட்டேன். அதனால சாரீ கட்டும்போது ரொம்ப குண்டா தெரிவேன். ஆனால் சுடி போடும்போது நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏம்மா இவ்வளோ குண்டா இருக்கா, அவ்வளோ குண்டாயிட்டியாம்மா அப்படின்வாங்க. சாரியே அதனால கட்ட மாட்டேன் அது. ஏய் என்ன தைப்பூசம் இன்னைக்கு சக்கரை பொங்கல் உனக்கு கிடைக்கும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் வந்துட்டு சக்கரை பொங்கல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாம்பார், பாயசம், அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கல் வைக்கணும். அதை வந்துட்டு இதை முடிச்சுட்டு போய் பண்ண. பொங்கல் தான் முடிஞ்சிட்டடி, திரும்ப பொங்கல் வைக்க போறியா? இது தைப்பூசத்துக்கான பொங்கல். அதானே பார்த்தேன். அம்மா பொட்டு வைக்கிறத பார்த்தா ஒரு தினுசா வச்சிருக்கு சீது. கை எப்படி வச்சு வைக்கிது பாரா. அவங்களுக்கு அப்படி தான் வைப்பாங்க. பொட்டு எப்படி வைக்கிது வந்து பாரா. ஒரு தினுசா வைக்கிது, என்னமோ கையை கொண்டு நடுவேல வைக்கிது. லெஃப்ட்டுங்கிறதுனால அப்படி தெரியுது. ஏன் லெஃப்ட்னா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்றது, இடது கை. மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? அது என்னது இது? பரங்கிக்காய். பரங்கிக்காவா? ஆமா. அப்ப சொரைக்காய் இல்லையா இது? சொரைக்காய் இல்லை, பரங்கிக்காய். சொரைக்காய் வந்துட்டு இருக்கு, வாங்கி வச்சிருக்காங்க. பரங்கிக்காய் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. உருளைக்கிழங்கு மட்டும் தான் பண்ணேன்னா, சரி பரங்கிக்காவும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரங்கிக்காய் செஞ்சுட்டு இருக்கேன். என்னென்ன பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? சாம்பார், உருளைக்கிழங்கு, பாயசம். விட மாட்டேன். சாம்பார் தானே இன்னைக்கு வைக்கணும். சாம்பார் வைக்கணும், அது முடிஞ்சிருச்சு. வேற என்ன பண்ணிருக்க? கொண்டக்கடலை பண்ணிட்டேன், பாயசம் சொல்லிட்டேன்னா. அப்புறம் என்ன வச்சுருக்கேன், புளியோதரை வந்துட்டு 4 பேருக்கு கொடுக்கணுங்கிறதுனால புளியோதரை தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். புளி கரைசல் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அதை சாதம் போட்டு கிளறினா தான் புளியோதரை. அது வரைக்கும் புளி தண்ணி தான் அது. இது வந்துட்டு பொங்கல், சக்கரை பொங்கலுக்கு பொங்குது. ஓகேங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அத்தை வந்துட்டு உளுந்து வடைக்காக உளுந்து அரைச்சிட்டு இருக்காங்க. ஊற வச்சு கொடுத்தேன், அதை அரைச்சிட்டு இருக்காங்க கொலையில். சைடு கேப்பில் அரைச்சிட்டே படுத்து கிடக்குறாங்க. நான் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஆள் முக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் இன்னும் வந்துட்டு அவரை பார்த்துட்டு இருந்தார். இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சக்கரை பொங்கல் வைக்கிற கேப்பில் எங்கள் வீட்டில் பெரிய வாண்டு இருக்குது பாருங்க, அது அங்கே ரோட்டில் சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கு. கூட்டாஞ்சோறு ஆக்கி சக்கரை பொங்கல் கொண்டு வந்து இப்போ எனக்கு கொடுத்துட்டு, நான் வைக்கிறேன்னா இல்லை, அவன் வச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். பரங்கிக்காவுக்கு எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக காரத்துக்காக போட்டு அப்படியே இதை நல்லா ட்ரை ஆக்கி வதக்கி எடுத்துட வேண்டியதான். வதக்கணுமா? வேக வைக்கணுமா? ஆமாம், வேக வைக்கணும். ஓகேங்க, எல்லாமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுடலாம். ஃபஸ்ட்டு சாதம், சாம்பார், பரங்கிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல்,
பாயாசம், சர்க்கரை பொங்கல், அப்புறம் புளியோதரை, கொண்டக்கடலை, அப்புறம் வடை. அவ்வளோதாங்க. அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கும் சமைச்சு வச்சுட்டேன். கிளறி மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். முருகப்பெருமாளுக்கு வசந்த பூ ரெட் கலர் பூ தானாமா. அதே மாதிரி நம்ம வீட்டில் அந்த கோழிக்கொண்ட பூ இருக்குல்ல, நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய வேறு பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இட்லி பூன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த பூ நிறையா வச்சுருந்துச்சு இன்னைக்குன்னு பார்த்து. அதை அப்படியே வந்துட்டு முருகர் படத்துக்கு வந்துட்டு மாலையாக கட்டி போட்டுட்டேன். இது வரைக்கும் புளியோதரை அத்தை செஞ்சு, எங்கள் அம்மா செஞ்சு, எல்லாரும் செஞ்சு தான் சாப்பிட்ருக்கேன். கோயிலில் சாப்பிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு சாப்பிட போகிறேன். சரி, நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாரு. நீ செஞ்சிருக்கிற பட்சத்தில் என்னடா அது? சரி, அப்படி தனியாக வச்சிரு. சாப்பிடுங்க. ஆமாம், புளியோதரை எப்படி இருக்கு? நீ சாப்பிடுங்க. லைட்டாக உப்பு இல்லைன்னு அத்தை சொன்னாங்க. எனக்கும் லைட்டாக உப்பு இல்லாமல் தான். மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். ஏப்பா நல்லா இருக்குல்ல? ஒன்றுத்தில் கூட உப்பே நான் பார்க்கல. டேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. சக்கரை பொங்கல் அது நீ செஞ்சது, இது அம்மா செஞ்சது. என்னது? சக்கரை பொங்கல். அவன் கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டானே சக்கரை பொங்கல். ஆமாம், அதான் செஞ்சு சாப்பிட்டேனேங்கிறான். எனக்கும் கொண்டாந்து கொடுத்தான். அதை வேணான்னு சொல்லிட்டான். எல்லாமே நல்லா இருக்கா? கேமராமேனோட நிலமெல்லாம் இதான். நீங்கள் சாப்பிடுங்க, தாராளமாக சாப்பிடுங்கப்பா. என்னை வெறியேற்றிட்டே சாப்பிட்றீங்களே, சாப்பிடுங்க. நான் தான் கேமராமேன். யாராவது? நான் தான் கேமராமேன். எனக்கு தான் பிடிக்கும். சொல்ல வர இப்போ கேமராமேன் யாருன்னு கேட்குறேன். அப்பா தான் கேமராமேன், எடிட்டர், எல்லாமே அப்பா தான். அதனால ஃப்யூச்சரில் நீ தான் கேமராமேன், எடிட்டர், எல்லாமே. உனக்கு எல்லா டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருவேன். சரியா? இது என்னன்னு கேட்குறேன். பரங்கிக்காய். பரங்கிக்காய் நீ செஞ்சிருக்கே இது வரைக்கும்? தயிர் சாதத்துக்கு பரங்கிக்காய். மார்கழி மாதம் பிறந்தாலே போதும், எல்லாத்துக்கும் பரங்கிக்காய் தான் எங்கள் ஊரில். ஓ, அங்கே நனிடத்துல? ஆமாம், இங்கே தான் கிடைக்காது. அங்கே எல்லாத்துக்கும். இன்னைக்கு என்ன கூட்டு? பரங்கிக்காய். என்ன குழம்பு? பரங்கிக்காய் புளி குழம்பு, பரங்கிக்காய் சாம்பார். கேமராமேன் கொஞ்சம் சாம்பார் எடுக்கிறீங்களா? எல்லாம் நேரம் நேரம். வேற என்ன வேணுமா உங்களுக்கு? எது வேணாம். தட்டில் பரிமாறுறதும் நான் தான். சாப்பிடுங்க, நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? பசின்னு சொன்னதும் நீ தான். வேற என்ன பண்ணுறது? பசிக்குன்னு பிஸ்கெட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். பசிக்குன்னு சொல்லிட்டுங்க பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது எல்லாம் நம்மளை வேலை வாங்குறாங்க. சமைச்சோம்ல, நம்ம சாப்பிடணும்ல, பசிக்கும்ல. சொல்லுதாங்க. என்னது ஜீரோ? யாப்பா அப்படிலாம் இல்லைப்பா. நீங்க ஹீரோன்னு சொல்லலாம். உங்க அப்பா ஒரு ஜீரோ. ஓகே, அப்போ ஓகே. ஜீரோனா ஓகே தான். ஜீரோவே இருந்துட்டு போயிடும். ஹீரோ. நீ ஒரு பீரோ.
விட மாட்டான். கூட்டத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நிவி இங்க வா. திவி வந்துட்டு சேட்டை பிடிச்சவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அங்க போனதும் போதும் அங்க உள்ள பிள்ளைங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சு எனக்கு வா நிறைய கேம்ஸ் எல்லாம் கத்துட்டு வந்திருக்காரு. இவருதான். நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம வாளியில போட்டு எடுத்துட்டு வந்தா இன்னுமே ஈஸியா இருந்திருக்கும். நம்மளும் சாமி கிட்ட வச்சு படைச்ச மாதிரி இருக்கும். அப்படியே வந்து தொன்னையில கொடுத்துருக்கலாம் தெரியுமா. நான் அதுதான் நினைச்சேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இது மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதனால பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பாடு மாதிரி அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு என் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கழுவி ஊத்தாம இருந்தாலும் சரி. நல்லா தாண்டி இருந்துச்சு. மனசார மன நிம்மதியோட சந்தோஷமா சமைச்சேன். கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். நான் வந்து அதிகமாக செய்யலை. ஏன்னா வந்துட்டு தம்பியை வச்சுருக்கேன்னா எனக்கும் நிறைய செய்யணும் ஆசை தான். பட் தம்பியை வச்சுருக்கிறதுனால என்னால் அதிகமாக செஞ்சு கொடுக்க முடியல. கொஞ்சம் பேருக்கு ஒரு 10 பேருக்கு தான் செஞ்சேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கு கொடுக்கணும்னு தெரியல வேறு. என் கண்ணில் பட்டவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை வந்துட்டு அர்ச்சனை ஜாமான் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சாமியை பார்த்துட்டு விபூதி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இவனை பார்த்துக்கிறியா? நிறையா பண்ண ஆசையாக இருக்குது. அங்கே வாளியெல்லாம் பார்க்கும்போது கேசரி இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படி தோணுச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே இந்த கோயிலுக்கு வந்தோன்னா அப்படியே ஒரு மனசு நிறைவாக இருக்குல்ல. இன்னும் செம்மையாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஆறு வேற மாதிரி இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா நீ அங்கே தெரிஞ்சது அப்படியாச்சே பசங்களோட. இப்போ எல்லா பிள்ளைங்களும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, நீ அவங்க கூட மிங்கிள் ஆகிட்டல. இது வா பார்த்து பொறுமையாக இருங்க. A few minutes later. கொடுத்தாச்சு. சாப்பாடு மீந்துச்சா? ஏய் இது நம்ம அர்ச்சனை பண்ணது. அப்படியே கொடுத்தாச்சுப்பா. நானே வந்துட்டு அதே கவலையில இருந்தேன். ஐயோ எப்படி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சமைச்சு எடுத்து வந்தாங்க வாளியில. நிறைய பேர் எடுத்து வந்தாங்க. அடுத்த வாட்டி நம்ம எடுத்துட்டு வருவோம். நிறைய லெமன் சாதம், இது சக்கரை பொங்கல் எல்லாருமே எல்லா சாப்பாடுமே எடுத்து. நான் வீட்ல உனக்கு இருக்கு லெமன் சோறு இருக்கு, சக்கரை பொங்கல் இருக்கு. கிடைக்கலப்பா, அவ்வளவு கூட்டமா இருக்கு. எல்லாமே வீட்ல இருக்கு. வா